நமஸ்காரம். கர்மா விதியை வெல்லும் சூத்திரங்கள். சத்குரு அவர்களை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் பொறுத்துவிட முடியாது. ஒரு ஆன்மீக குரு என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் வைத்திருக்கும் அத்தனை கருத்துக்களையும் முடிவுகளையும் தகர்த்துவிடும்படியே அவருடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் இருக்கும். அப்படித்தான் அவர் தன்னை எப்போதுமே அமைத்து கொள்கிறார். காலம் காலமாக இருக்கும் மத நம்பிக்கைகளையும் சாத்திரங்களையும் தத்துவங்களையும் துளியும் சாராமல் தன்னுடைய உள் அனுபவத்தில் இருந்து வெளிப்படுவதை உள்ளது உள்ளபடி வார்த்தை பிசகாமல் அப்படியே போட்டு உடைப்பது சத்குருவின் தனிச்சிறப்புகளில் ஒன்று. உலகம் முழுவதும் ஆத்திகர்களும் நாத்திகர்களும் விஞ்ஞானிகளும் ஒரே அளவுக்கு ஒரு ஆன்மீக குருவை நேசிக்கிறார்கள் என்றால் அதற்கு சத்குருவின் இந்த அணுகுமுறையே காரணம். வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பற்றி சத்குரு அவர்கள் தெள்ளத் தெளிவாக நவீன மனதின் காரண அறிவுக்கு புரியும்படி பேசுகிறார். அதுவே லட்சக்கணக்கான இளைஞர்களை இன்று சத்குருவை நோக்கி ஈர்க்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் உலகெங்கும் உள்ள இளைஞர்களுக்குள் இப்படிப்பட்ட அலையை உருவாக்கும் ஆன்மீக தலைவர் சத்குரு ஒருவர் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. இமயமலையில் தன் சிஷ்யர்களோடு ஆன்மீகத்தின் ஆழமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். அதே யாத்திரையில் ஜீன்ஸ் அணிந்து கொண்டு மலையேறுகிறார். காவிரி கூக்குரல் என்று நதிகளை மீட்க மோட்டார் சைக்கிளில் பயணித்து மக்களை சந்திக்கிறார். மாட்டு வண்டியையும் ஃபார்முலா 1 ரேஸ் கார்களையும் ஹெலிகாப்டர்களையும் சுலபமாய் கையாள்கிறார், ஓட்டுகிறார். தமிழகத்தின் சிறைச்சாலைகளிலும் அவருடைய இலவச யோகா வகுப்புகள் உண்டு. ஐக்கிய நாடுகள் சபையிலும் அவருடைய அறிவுரைக்கும் தொடர்ச்சியான பங்களிப்புக்கும் மனமார்ந்த அங்கீகாரம் உண்டு. சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் தலைவர்களுடன் தொழிலதிபர்களுடன் சகஜமாக கலக்கிறார். உலக பொருளாதார மாநாட்டில் வேறு யாருக்கும் அளிக்கப்படாத வகையில் சத்குருவிற்கு மட்டும் 4-5 முறைகளுக்கும் மேலாக உரையாற்ற பிரத்யேக அழைப்பு தரப்படுகிறது. அதே சமயம் வெள்ளியங்கிரியின் தானிக்கண்டி கிராமத்து பாட்டிகளோடும் குழந்தைகளோடும் சேர்ந்து பழங்குடி இசைக்கு ஆனந்தமாக ஆடுகிறார். சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்து அருள் புரிந்த வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தில் ஈஷா யோக மையத்தை அமைத்து பண்டைய யோகிகளின் பாரம்பரிய ஞானத்தை அதன் சாரமும் வீரியமும் துளியும் குறையாமல் இன்றைய மனிதனுக்கு ஏற்ற வகையில் எளிமையாக பரிமாறுகிறார். யோக விஞ்ஞானத்தின் உச்சமான வெளிப்பாடாக தியானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இன்றைய உலகில் ஆன்மீக பரிமாணங்களை பற்றிய ஒப்பிலா வல்லமையையும் ஆளுமையும் கொண்ட தலைசிறந்த ஞானியாக கொண்டாடப்படுகிறார். நம் காலத்திலேயே வாழும் இப்படிப்பட்ட சத்குருவின் அளப்பரிய ஞானத்தின் பிரம்மாண்டத்தை நாம் எல்லோரும் கொஞ்சமாவது ருசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவானவைதான் ஈஷாவின் செயல்கள் ஒவ்வொன்றும். அதே நோக்கத்தில் இந்த வாழ்வின் ஆழ்ந்த அம்சங்களை நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் எல்லோருக்கும் பரிமாறும் முயற்சிதான் இந்த புத்தகம். ஆன்மீகம், யோகா போன்ற விஷயங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும்படி அமைந்திருக்கிறது இந்த புத்தகம். நமஸ்காரம். தலைப்பு கர்ம சூத்திரம். 2ஆம் நாள். இப்படி நிகழ்ந்தது. ஒரு நாள் சங்கரன் பிள்ளை உல்லாச படகு ஒன்றை விலைக்கு வாங்கினார். 40 அடி நீளம் உள்ள சொகுசு படகு அது.
10 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கினார். சமீபத்தில்தான் அவருக்கு திருமணமாகியிருந்தது. புது மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றாக அந்த படகில் ஏறி தங்கள் காதல் பயணத்தை கடலுக்குள் தொடங்கினார்கள். என்ன துரதிர்ஷ்டம் பாருங்கள்! பாதையில் அபாயம் தாக்கியது. படகு ஒரு பாறையில் மோதி கவிழ்ந்து போனது. புத்தம் புது உல்லாசப் படகு கடலில் மூழ்கி கொண்டிருந்தது. சங்கரன் பிள்ளையும் அவர் மனைவியும் தப்பிக்கும் முயற்சியில் இருந்தார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள நீந்தினார்கள். எப்படியோ சமாளித்து ஒரு சின்னஞ்சிறு தீவில் கரை சேர்ந்தார்கள். தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு புல்பூண்டு கூட அங்கே இருந்த பாடு இல்லை. இருவரும் கையில் கொஞ்சம் உணவுப் பொட்டலங்களை வைத்திருந்தார்கள். அது 2 நாட்களுக்கு கூட தாங்காது என்று அவர்களுக்கு தெரியும். மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். சங்கரன் பிள்ளை துளியும் அலட்டிக்கொள்ளாமல் எதற்கும் அசராதவராக அப்படியே ஒரு யோக ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். சாந்த ஸ்வரூபியாக ஆன்மீகம் ததும்பும் பாவனையில் காட்சியளித்தார். மனைவியோ எள்ளும் கொள்ளுமாக வெடித்து கொண்டிருந்தாள். பாழாய்ப்போனது என்று அழுதாள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு காக்கா கூட தென்படவில்லை. ஆள் அரவமே இல்லை. உயிருக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. நாம் எப்படி இங்கே பிழைத்திருப்பது? எப்படித்தான் இங்கிருந்து வெளியேறுவது? நமது ஆனந்தமான கல்யாண கனவுகள் எல்லாம் இப்படியா கருகி போக வேண்டும்? ஐயோ, நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இப்படி முடிவுக்கு வந்துவிட்டதே. இப்போதும் சங்கரன் பிள்ளை எதற்கும் அசராதவராக தன் யோக ஆசனத்தில் அதே அமைதியுடன் உட்கார்ந்திருந்தார். இதை பார்த்து அவர் மனைவி திகைத்தார். என்ன இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் மோசம் போய்விட்டோம் என்று புரியவில்லையா உங்களுக்கு? இப்படியே செத்துப்போக போகிறோம் என்பது உங்களுக்கு உரைக்கவில்லையா என்று கத்தினார். சங்கரன் பிள்ளை துளியளவு பதற்றம் கூட இல்லாமல் கருணையான முகம் கொண்டு அவளை பார்த்தார். டார்லிங், நீ எதற்காகவும் வேதனைப்படாதே. எனக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இதுவரை நான் உன்னிடம் சொல்லவில்லை. நான் சென்னையில் படித்து கொண்டிருந்த சமயம் ஒரு வங்கியில் ஸ்டூடெண்ட் லோன் வாங்கினேன். படிப்பை முடித்ததும் பெங்களூருக்கு போய்விட்டேன். ஆமாம், கடனை அடைக்காமல் தான். 3 மாதம் கழித்து கடன்காரர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் நான் கில்லாலடி அல்லவா. அவர்களிடம் சிக்காமல் அங்கிருந்து மும்பைக்கு போய்விட்டேன். அங்கே கார் ஒன்றை வாங்கினேன். கார் லோன் தான் கிடைத்து விட்டதே. பிறகு சின்ன வண்டியாக வாங்குவான் ஏன்? நல்ல சொகுசான பெரிய மெர்சிடஸ் பென்ஸ் காராக பார்த்து வாங்கி கொண்டேன். அதில் தங்கம் கூட பதித்திருந்தது தெரியுமா? வண்டியை வாங்க 1 கோடி ரூபாய் கடன் எடுத்திருந்ததால் இந்த ஊரில் வாழ்க்கை கொஞ்சம் பேஜாராகி போகலாம் என்று தோன்றியது. அதனால் காரை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு போய்விட்டேன். படுபாவிகள் என்னை பின்தொடர்ந்து அவர்கள் அங்கேயும் வந்துவிட்டார்கள். நான் என்ன சாமானியமா? இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் 2 கோடி ரூபாய்க்கு ஹவுசிங் லோன் வாங்கினேன். அதை எடுத்துக்கொண்டு மணிப்பூருக்கு போய் சேர்ந்தேன். ஆனால் 6 மாதம் கழித்து என்னை தேடி அவர்கள் அங்கேயும் வந்துவிட்டார்கள். அதன் பிறகு உனக்கே தெரியுமே, அந்தமான் வந்து சேர்ந்தேன். நம் திருமணமும் நடந்தது. 10 கோடி ரூபாய்க்கு இந்த உல்லாச படகையும் வாங்கினேன். அதற்கான முதல் தவணையை கூட இன்னும் கட்டவில்லை. அதனால்தான் சொல்கிறேன், நீ கவலையே படாதே, பயம் வேண்டாம், நிதானமாக இரு. அவர்கள் நம்மை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள். இது வழக்கமானதுதான் என்று சொல்லி முடித்தார். தான் கண்டுபிடிக்கப்படுவேன் என்பதில் சங்கரன் பிள்ளைக்குத்தான் என்ன ஒரு நம்பிக்கை! இன்னும் சரியாக சொன்னால், தன் கடன்காரர்களிடம் இருந்து ஒருபோதும் தான் தப்பிக்கவே முடியாது என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது பாருங்கள். இந்த விஷயத்தை தான் உலகம் இன்னொரு பெயர் சொல்லி அழைக்கிறது, கர்மா. நம் வாழ்க்கையின் அடித்தளம் இது. தப்பிக்க முடியாதது இது. நம் செயல்களின் விளைவுகளை நாம் ஒருபோதும் தவிர்க்க முடியாது என்று இயங்கும் இயந்திரம் இது. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் விடாப்பிடியாக நம்மை பின்தொடரும் சுழற்சி இது. கர்மா என்ற வார்த்தை நம் தேசத்தில் தோன்றியதுதான் என்றாலும் இந்த சொல்
இன்று உலகின் ஒவ்வொரு அகராதியிலும் இடம்பெற்று இருக்கிறது. சம்ஸ்கிருத வார்த்தையான இது உலகின் ஒவ்வொரு மொழிக்குள்ளும் நுழைய முடிந்தது எப்படி? அபாரமாக இவ்வளவு பிரபலம் அடைந்தது எப்படி? பல பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இன்னும் தாக்கு பிடித்திருப்பது எப்படி? இதை பல்வேறு விதங்களில் விளக்கலாம் என்றாலும் அடிப்படையான காரணம் இதுவாகத்தான் இருக்க முடியும். துன்பத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் மனிதனுக்கு ஏற்படும் குழப்பம் என்ற விஷயத்தை கையாளும் ஒரே கருத்தியல் உலகிலேயே கர்மா மட்டும்தான். நாம் வாழும் இந்த உலகம் தன்னிச்சையாக காரணங்களால் விளக்க முடியாத விதத்தில் இயங்குவது போல் தோன்றுகிறது. இதற்கான காரணத்தை விளக்கமாக அளிப்பது கர்மா மட்டும்தான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் மனித துயரத்தின் அடிப்படையை வேறு எப்படி நாம் புரிந்து கொள்வது? போர்களால் ஏற்படும் கொடுமைகளை, உயிர்பலி வாங்கும் நோய்களை, பட்டினியில் தவிக்கும் குழந்தைகளின் முகத்தில் உள்ள மௌன வேதனையை, யுகம் யுகமாக மனிதகுலம் அனுபவித்து வந்திருக்கும் கொடூரங்களின் முடிவிலா பட்டியலை, இவற்றையெல்லாம் வேறு எப்படி விளக்குவது? அது மட்டுமல்ல, தொன்று தொட்டு இருந்து கொண்டிருக்கும் எத்தனையோ கேள்விகள். நல்லவர்களுக்கு மோசமான விஷயங்கள் நிகழ்வது ஏன்? ஈவிரக்கம் இல்லாமல் கொடூரமாக இருப்பவர்களுக்கும் தர்மத்தில் இருந்து தவறியவர்களுக்கும் அதிர்ஷ்டம் ஏன் அடிக்கடி கை கொடுக்கிறது? வாழ்க்கை சூழ்நிலைகள் இந்த அளவுக்கு விளக்க முடியாதபடி காரணமின்றி தற்செயலாக நிகழ்வதாக தோன்றுவது ஏன்? கடவுள் அப்படி ஒருவர் இருந்தால் உலகங்களை வைத்து கோழி குண்டு விளையாடி கொண்டிருக்கிறாரோ என்று சில சமயம் தோன்றுவது ஏன்? பல சமயம் இந்த பிரபஞ்சம் சட்டமற்ற, நிர்வாகமற்ற, எதிர்ப்புகள் நிறைந்த இடமாக காட்சியளிப்பது ஏன்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் எதன் அடிப்படையில் பதில் சொல்வது? ஏன் 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 என்று திகைத்து நிற்கும் மனிதனின் இந்த குழப்பங்களுக்கு தெளிவூட்டும் விடையை கர்மா என்ற வார்த்தை வழங்கியிருப்பது போல வேறு எந்த ஒரு வார்த்தையும் வழங்கியது இல்லை, அல்லது வழங்க முடியாது என்றே சொல்லலாம். இந்த வார்த்தை பல பல காலமாக ஒன்று நீர்த்து போகும் விதத்தில் சர்வ சாதாரணமாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது, அல்லது புரியாத ஒரு புதிர் போல தோன்றும்படி தேவையில்லாமல் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. நமஸ்காரம். நமஸ்காரம். கர்மா, விதியை வெல்லும் சூத்திரங்கள். சத்குரு. கர்ம சூத்திரம், 3வது நாள். கர்மா என்பதை நன்கு ஆழமாக ஆராய்ந்து பார்க்க நேரம் வந்துவிட்டது. உலகின் ஆன்மீக வார்த்தை தொகுப்புகளில் இருப்பதிலேயே அதிகப்படியாக பயன்படுத்தப்படும், அதிகப்படியாக தவறாகவும் பயன்படுத்தப்படும் வார்த்தை இது. அதே சமயம் பயன்பாட்டில் இன்றியமையாத வார்த்தையும் இதுவே. இதை திறந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. மனிதனின் தேடலில் மிக முக்கிய அம்சங்களான வாழ்க்கையின் அர்த்தம், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இது போன்ற விஷயங்களுக்கும் கர்மாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை ஆராயும் நேரம் வந்துவிட்டது. சவால்கள் நிறைந்த உலகத்தில் ஆனந்தமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழும் வழிகளை வழங்குவதன் மூலம் வாசகர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு அக ஆய்வாகவும் இருப்பதே இந்த புத்தகத்தின் நோக்கம். அதே சமயம் ஒரு மனிதனுக்குள் பூரண மாற்றத்தை ஏற்படுத்த வல்ல
கர்மா என்ற வார்த்தைக்கு அதற்குரிய மதிப்பான பீடம் மீண்டும் கிடைக்கச் செய்வதும் நம் நோக்கமாகும். அதன் மீது படிந்து கிடக்கும் தவறான புரிதல்களை எல்லாம் துடைத்தெடுத்து கர்மா என்பதை அதன் மகத்தான ஆற்றலுடன் அதன் வெடித்தெழும் உயிர்ப்புடன் காண்பதே நோக்கமாகும். கர்மாவின் உலகிற்குள் நீங்கள் எளிதாக பயணிக்க உதவும் சூத்திரங்களை இந்த புத்தகம் நெடுக பொருத்தியிருக்கிறேன். சூத்திரம் என்றால் நூல் அல்லது கயிறு. ஒரு மணிமாலையை கழுத்தில் அணியும் யாரும் அதன் நூற்கயிற்றுக்காக அதை அணிவதில்லை. அதே சமயம் அந்த நூற்கயிறு என்பது இல்லாமல் மணிமாலை இல்லையே. வழக்கமாக யோக பாரம்பரியத்தில் ஒருவர் தன் வாழ்க்கையில் வழிகண்டு தன் பயணத்தை கடக்க குருவானவர் சிஷ்யர்களுக்கு ஒரு நூற்கயிற்றை வழங்குவார். ஆனால் இந்த புத்தகம் வாசகர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைவதோடு கர்மா என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தும் ஆழமான விளக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதே நம் நோக்கம். சுட்டிக்காட்டும் குறியீடுகளை வழங்கும் அதே சமயத்தில் முழு காட்சியை காணும் அகண்ட பார்வையையும் அளிக்கிறது இந்த புத்தகம். சொல்லப்போனால் நூற்கயிற்றையும் அளிக்கிறது, கூடவே மணிமாலையையும் வழங்குகிறது. புத்தகம் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்மா என்பது எப்படி நம்மை தன் பிடியில் கட்டி போடுகிறது என்பதை ஆராய்வது முதல் பாகம். இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை அடைவது எப்படி என்று ஆராய்வது 2ஆம் பாகம். கர்மாவை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை கையாள்வது 3ஆம் பாகம். கர்ம இயந்திரம் எப்படி நுணுக்கமான விதத்தில் இயங்குகிறது, பெரும்பாலானவர்கள் புரிந்து கொண்டிருப்பதை விடவும் மிக மிக நுட்பமானது இது என்று முதல் பாகத்தில் பார்ப்போம். 2ஆம் பாகம் நமக்கு கர்மயோகா என்பதை அறிமுகப்படுத்துகிறது. கர்மாவை கையாளும் விதங்களையும் கர்மாவிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளும் வழிகளையும் வழங்குகிறது. இந்த பாகம் நடைமுறையில் பயன்படுத்தப்படும் விதத்தில் வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் ஒரு புத்தகத்தின் மூலமாக மட்டுமே யோக விஞ்ஞானத்தை அதன் முழு ஆழத்துடன் பரிமாறிவிட முடியாது. ஒருவருக்குள் பூரண மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர் ஒரு குருவின் நிழலில் இருந்து உறுதியுடன் பயிற்சி பெறுவது அவசியம். அதே சமயம் ஒருவர் செல்லக்கூடிய பாதை ஒன்று இருக்கிறது என புத்தகத்தின் மூலம் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். அதற்கான உத்வேகத்தை அவருக்குள் உருவாக்க முடியும். இந்த பாகத்தின் நோக்கமும் அதுவே. புத்தகத்திற்குள் நீங்கள் தொடர்ந்து ஆழமாக பயணிக்கும் போது சில இடங்களில் துறை சார்ந்த சொற்களை படிக்க நேரலாம். அதற்காக மனம் தளர தேவையில்லை. கர்மா என்பது கவிநயமிக்க சமாச்சாரம் அல்ல. இது நுட்பங்கள் மிகுந்த விஷயம்தான். நேர்த்தியான நுணுக்கமான கருத்துக்கள் கொண்ட விஷயம்தான். அதே சமயம் நிச்சயமாக இது உயிரோட்டம் இல்லாத சப்பென்று இருக்கும் விஷயமே அல்ல. மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையே கர்மாதான். சொல்லப்போனால் இருப்பு இறப்பு பற்றிய சமாச்சாரம் இது. இப்படிப்பட்ட விஷயத்தை பேசும்போது அந்த உரையாடல் மேலோட்டமானதாக குறுகலாக இருக்க முடியாதே. முதல் பாகத்திலும் 2ஆம் பாகத்திலும் பெரும்பாலான அத்தியாயங்களில் சாதனா என்னும் பகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. சாதனா என்றால் ஒரு சாதனம் அல்லது கருவி என்று அர்த்தம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் தெளிந்து உணரும் விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பை இந்த சாதனங்கள் அளிக்கின்றன. உங்கள் சுய அனுபவம் எனும் பரிசோதனை கூடத்தில் இவற்றை நீங்கள் சோதித்து பார்க்கலாம். 3வது பாகம் கேள்வி பதில் பகுதியாகும். இவை தேடுதல் மிக்க இதயபூர்வமான கேள்விகள். கடந்த 35 வருடங்களில் என்னிடம் வகுப்புகளிலும் உரையாடல்களிலும் கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்பட காரணம் கர்மாவை பற்றிய மனிதனின் ஆர்வம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் ஒன்றாகும். விடாப்பிடியானதும் ஆகும். அது மட்டுமல்ல, கர்மாவை பற்றிய இந்த நாட்டம் பல நேரங்களில் அவசரமிக்கதும் ஆகும். இந்த விஷயத்தை பற்றிய குழப்பம் மிகவும் உண்மையானது. இதை பற்றி தெளிவு பெற வேண்டும் என்ற ஏக்கமும் அதே அளவுக்கு உண்மையானது. இவற்றில் சில கேள்விகள் உங்களுக்குள் ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தலாம். வேறு சில உங்களுடைய கேள்விகளை எதிரொலிக்கலாம். ஆதிகாலம் முதல் மிகச்சில கேள்விகளே உண்மையில் புதிய கேள்விகளாக இருந்திருக்கின்றன. சூழ்நிலைகளும் நுண்ணிய விவரங்களும் மட்டும் மாறலாம் என்றாலும் வலியும் அநீதியும் நிறைந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் என்னவோ எப்போதும் ஒரே விதமாக இருந்து வந்திருக்கிறது.
வாழ்வின் மர்மங்களை ஆராய்ந்து உணர வேண்டும் என்ற மனிதனின் தீரா தாகம் காலத்தின் முடிவு வரை நீடித்து நிலைக்கும். சரி, கர்மசூத்திரம் உணரலாம் வாருங்கள். சத்குரு. நமஸ்காரம். நான்காம் நாள். தொடர்ந்து படிக்கும் முன் சத்குரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதையும் படிக்காத குரு என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். ஒன்றும் படிக்காத குரு என்பவர் ஆன்மீக புத்தகங்களில் இருக்கும் தகவல்களை சேகரித்தவர் அல்ல. அவர் கணத்திற்கு கணம் தன்னுள் உணரும் ஞானத்திலிருந்து வெளிப்படுபவர். எனக்குள் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை நான் வெளிப்படுத்துகிறேன். இவை எங்கிருந்தும் அறிந்து கொண்டவை அல்ல. அதனால் கர்மாவை நான் அணுகுவது ஒரு பண்டிதரைப் போல இருக்காது. அது ஒருபோதும் அப்படி இருந்ததும் இல்லை. நான் கர்மாவை பற்றி பேசும்போது தத்துவ கோட்பாடுகளில் இருந்து பேசவில்லை. உணர்ந்து புரிந்ததை பேசுகிறேன். தத்துவ அறிவு என்பது கல்வி சார்ந்த அறிஞர்களுக்கு உரியது. உணர்ந்து அறிவதே யோகிகளின் வழியாகும். இந்த புத்தகத்தின் முதல் பாகம் கர்மா என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. கர்மாவை அதன் அத்தனை நுணுக்கங்களோடும் பல்வேறு பரிமாணங்களோடும் விளக்குகிறது. சில சமயம் கருத்துக்களாகவே பேசிக்கொண்டிருப்பது போல தோன்றலாம். அதில் சில சவாலானதாகவும் இருக்கலாம். என்றாலும் இவையெல்லாம் ஏதோ புரிந்து கொள்ள முடியாத தத்துவ கோட்பாடுகள் அல்ல என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். கர்மா எப்படி இயங்குகிறது என்பது பற்றிய நேரடியான நுட்பமான பார்வைகள் இவை. தாகம் கொண்டவர்களுக்கான பகுதி இது. கர்மா என்றால் என்ன? அது எப்படி சேகரிக்கப்படுகிறது? இந்த இயந்திரம் இயங்குவது எப்படி? இந்த சிக்கலான சுழற்சி ஆரம்பித்ததுதான் எப்படி? இது போன்ற கேள்விகளை வருடக்கணக்காக வைத்திருப்பவர்களுக்கான பகுதி இது. வெறும் யூஷுவல் மேனுவல் எனப்படும் பயன்பாட்டு குறிப்புகளை மட்டும் தேடுபவர்களாக இல்லாமல் கர்ம சக்கரத்தின் இயக்க நுட்பங்களை பார்க்க ஆவல் கொண்டவர்களுக்கான பகுதி இது. கர்ம சக்கரம் எப்படி உருவாகிறது, எப்படி சுழல்கிறது என்பதை இந்த பகுதி ஆராய்கிறது. கர்மா என்ற விஷயத்தை பற்றி படிப்படியாக நீங்கள் அறிய முடியும். அப்படி என்றால் என்ன? அது எப்படி சேர்கிறது? மனித குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் வடிவமைக்கப்படுகின்றன? ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் நம்ப முடியாத அளவுக்கு பொதிந்து இருக்கும் ஞாபகங்களின் பெரும் கிடங்கு, ஒரு செயலுக்கு பின் இருக்கும் நோக்கத்தின் பங்கு. கர்மாவில் இருந்து நாம் விடுபட விரும்பும் போது அது நம்மீது ஒட்டிக்கொள்ளும் சூட்சுமமான விதங்கள். இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வழக்கமாக ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் கர்மாவை நீக்கவே விரும்புவார்கள். அதே சமயம் கர்மா நம் எதிரி அல்ல என்பதை நினைவில் வைப்பது முக்கியம். ஒருவர் நலமான வாழ்க்கையை வாழ அனைத்து கர்மங்களையும் நீக்கிவிட அவசியமில்லை. சொல்லப்போனால் கர்மா என்பது இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. மனித வாழ்வு நிலைத்திருப்பதே கர்மாவால்தான். அதே சமயம் அதை எப்படி கையாள்வது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் கர்மா என்பது காயப்படுத்துவதாக அமையலாம், ஆழமான விதத்தில் சிக்க வைப்பதாக அமையலாம். யோக முறைகள் எந்தவிதமான கட்டளைகளையும் வழங்குவது இல்லை. உங்களுக்கு வேண்டியதை தேர்வு செய்யும் சுதந்திரத்தை உங்களிடம் விட்டுவிடுகிறது. நீங்கள் விரும்பினால் எதிர்காலத்திற்காக அனுகூலமான பாசிட்டிவ் கர்மாவை உருவாக்கி கொள்ளலாம், அல்லது உங்கள் கர்ம கட்டமைப்பிலிருந்து உங்களை தள்ளி வைத்து கொண்டு ஒரு இடைவெளியை உருவாக்கி கொள்ளலாம், அல்லது அதை மொத்தமாக கரைத்தும் கொள்ளலாம். இதை பல்வேறு சாத்தியங்களை இந்த புத்தகத்தில் நாம் பரவலாக ஆராய்கிறோம். என்றாலும் தேர்வு செய்து கொள்வது என்னவோ நீங்கள்தான். உங்கள் கால் மீண்டும் மீண்டும் சக்கரத்திற்கு அடியில் அகப்படுகிறது என்றால் பிரச்சனை சக்கரத்தில் அல்ல, அதை ஓட்டுவது எப்படி என்ற புரிதல் உங்களுக்கு துளியும் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஏற்கனவே இருக்கும் சக்கரத்தை மீண்டும் புதிதாக கண்டறிந்து நேரம் வீணடிக்க தேவையில்லை. அது இந்த புத்தகத்தின் நோக்கம் இல்லை. நீங்கள் போய் சேர வேண்டும் என்று தேர்வு செய்த இடத்திற்கு இதை ஆனந்தமாக ஓட்டிச் செல்ல முடியும். உங்கள் பயணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை அறிந்து
பயமின்றி ஓட்டிச் செல்ல முடியும். அதற்கான வழிகளை சொல்வதே நம் நோக்கம். அத்தியாயம் 1. கர்மா என்றால் என்ன? சூத்திரம். கர்மா என்றால் ஒருவர் தன் படைப்பின் மூலமாக ஆவது. ஒருவர் தனக்குத்தானே பொறுப்பேற்கும் போது பொறுப்பு வானுலகத்திலிருந்து தான் என்பதற்கு இடம்பெயரும் போது அவர் தன் விதியை தானே உருவாக்குபவர் ஆகிறார். வாழ்க்கையின் டிரைவர் யார்? இதுதான் கொஸ்டின். ஒரு முறை இப்படி நிகழ்ந்தது. போப் அவர்கள் அமெரிக்கா போனார். அவருடைய தினசரி அலுவல் மிகவும் மும்முரமாக இருந்தது. பல்வேறு நகரங்களில் பல நிகழ்ச்சிகள் இருந்தன. ஒரு நாள் அவர் லூயிசியானா என்ற ஊரில் நீளமாக இருக்கும் லிமோசின் காரில் போய்க் கொண்டிருந்தார். டிரைவர் ஓட்டிக்கொண்டு இருந்தார். அதிலும் அதிகபட்ச நீளத்திற்கு நீட்டப்பட்ட அமெரிக்க லிமோசின் வண்டி அது. போப் அவர்கள் இப்படி ஒரு காரை ஓட்டியதே இல்லை. அதை பார்த்து மிகவும் உற்சாகமடைந்தார். டிரைவரை பார்த்து, நான் இதை ஓட்ட விரும்புகிறேன் என்றார். போப் அவர்களை கேட்ட பின் முடியாது என்று சொல்ல முடியுமா? டிரைவரும், அவசியம் ஓட்டுங்க சாமி என்று வண்டியை கொடுத்தார். ஓட்டும் இருக்கையில் போப் உட்கார்ந்தார். டிரைவர் பின்னால் உட்கார்ந்து கொண்டார். வண்டியை ஓட்ட ஆரம்பித்த போப் மிகவும் குஷியாகிவிட்டார். ஆக்சிலேட்டரை பலமாக அழுத்த தொடங்கினார். மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் போனார். விரைவில் 160 கிலோமீட்டரை தொட்டுவிட்டார். தான் எவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறோம் என்றே தெரியவில்லை. மெய்மறந்து ஒட்டி கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஊர் லூயிசியானா போலீஸ்காரர்களோ வேக வரம்பு என்று வந்துவிட்டால் கராராக இருப்பவர்கள், விடமாட்டார்கள். அவர்களும் களத்தில் குதித்தார்கள். லிமோசின் காரில் பறந்து கொண்டிருந்த போப் தனக்கு பின்னால் ஃப்ளாஷ் லைட் காரை பார்த்தார். அப்படியே வண்டியை சாலையில் ஓரம் கட்டினார். வெளியே வந்த போலீஸ்காரர் ஒரு கை தன் துப்பாக்கியை தொட்டபடி கவனத்தோடு லிமோசின் காரை நோக்கி மெதுவாக வந்தார். காருக்குள் பார்த்தார். ஆகா, என்ன ஆச்சரியம்! போப் அவர்களே ஓட்டி வந்திருக்கிறார். அப்படியே பின்னிருக்கையில் எட்டி பார்த்தால் அங்கு வேறு யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இருங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். தன் காருக்கு போய் ரேடியோ தொலைபேசி எடுத்து தன் தலைமை போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு, கேப்டன் சார், ஒரு பெரிய திமிங்கிலம் சிக்கியிருக்கிறது சார் என்றார். அட, யாரையா அது? கொள்ளைக்கார தம்பதி பானிக்லைட் ஜோடியா? இல்லை சார், அதைவிட பெரிய ஆள் சார். அட கடவுளே, டான் அல்ல, கபோன், அவன்தானா? அட, அவன் கிடையாது சார், அதைவிட ரொம்ப பெரிய ஆள் சார். என்னையா, ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதியே பிடித்து விட்டாயோ? கிடையாது, அவரை விடவும் பெரிய பெரிய ஆள் சார், ரொம்ப பெரிய ஆள் சார். அட போயா, அமெரிக்க ஜனாதிபதியை விட பெரிய ஆள் யாராவது இருக்க முடியுமா என்ன? அப்படி உன்னிடம் சிக்கிய ஆசாமிதான் யார்? அதற்கு அந்த போலீஸ்காரர், அது எனக்கு தெரியாது சார், ஆனால் இந்த ஆசாமி தனக்கு வண்டி ஓட்ட போப் அவர்களையே டிரைவராக வைத்திருக்கிறார் சார் என்றார். இத்துடன் விஷயத்தின் மையப்புள்ளிக்கு வருவோம். பெரும்பாலானவர்களுக்கு தன் வண்டியை ஓட்டி கொண்டிருப்பது யார் என்று தெரியவில்லை. உங்களை சுற்றி பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களில் எத்தனை பேர் வாழ்க்கை என்ற அபாரமான வாகனத்தை பற்றி சரியான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். பெரும்பாலானவர்கள் இந்த சவாரியின் போது செயலற்ற பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு புரிதலும் இருப்பதில்லை. இந்த இயந்திரம் எப்படி இயங்குகிறது? இதன் மூல எரிபொருள் என்ன? இதன் திசையையும் வேகத்தையும் கையாள்வது எப்படி? எல்லாவற்றுக்கும் மேலாக இதை ஓட்டுபவர் யார்? இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதலும் இல்லை. அவர்கள் சுய விருப்பம், சுதந்திரம், விடுதலை என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் மீது துளியளவு கட்டுப்பாடு தான் இருக்கிறது, அல்லது துளி கட்டுப்பாடு கூட இருப்பதில்லை. அவர்களின் விதி என்பது தங்களை அறியாமல் அவர்களே உருவாக்கி கொள்வதுதான். வாருங்கள், உங்களுக்கு உரித்தான இடத்தில், இத்தனை காலம் உங்களுக்கு உரித்தாக இருந்திருக்க வேண்டிய இடத்தில், அதாவது ஓட்டுநர் இருக்கையில் உங்களை உட்கார வைக்கும் பரிமாணம் இது. வாருங்கள், கர்மாவிற்குள் நுழைவோம். நமஸ்காரம்.